இதை விட ரொம்ப சிம்பிளா ஈஸியா கருவாடு குழம்பு நீங்க வைக்கவே முடியாதுங்க. அவ்வளோ சிம்பிள். தேங்காய் அரைச்சு ஊத்தல. களிக்கு நல்லா இருக்குங்க. இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா சூட் ஆகும். ரொம்ப அருமையான இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 50 கிராம் அளவுக்கு கருவாடு எடுத்திருக்கேன். நீங்க எந்த கருவாடு வேணாலும் எடுத்துக்கலாம். குட்டி குட்டியா இருக்கிறத எடுத்துக்கோங்க. நெத்திலி கூட எடுத்துக்கோங்க. இது என்ன கருவாடுன்னு எனக்கு தெரியாதுங்க. நெத்திலியா இருந்தா தலையை கிள்ளணும். இது அது கூட பிரச்சனை இல்லைங்க. ரொம்ப குட்டி குட்டி கருவாடு. இதுல உப்பும் இருக்காது, மண்ணும் இருக்காது. இதுல கொஞ்சம் சுடு தண்ணி, ரொம்ப கொதிக்க வேண்டாம். லைட்டா சூடா இருக்கிற தண்ணியை உள்ள ஊத்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருங்க. நானும் கடையில வாங்கும்போது அவங்க கிட்ட கேட்பேன் என்ன கருவாடுன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் மறந்துடுவேன். இப்ப இந்த கருவாடு இப்படியே ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். இந்த தண்ணி ஆறுற வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். நல்லா ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். பழைய புளியா இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது நான் புதுசு எடுத்திருக்கேங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும், பெரிய வெங்காயம் நல்லா இருக்காது. நல்லா பெரிய தக்காளி 1, சின்னதா இருந்தா 2 எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மண் சட்டியில நல்ல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப நான் எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை மிக்சியில போட்டு தண்ணி இல்லாம நல்லா பொடிச்சுக்கிறேன். ரொம்ப கூழ் மாதிரி ஆகணும்னு இல்லை, ஆனா அந்த உருவம் தெரியாம மிக்சியில பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த எண்ணெயில கொஞ்சம் கடுகும் சீரகமும் சேர்க்கிறேன். நான் வெந்தயம் சேர்க்கல, வேணும்னா நீங்க ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கடுகு பொரியட்டுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வெங்காயமும் தக்காளியும் நான் அரைச்சுதான் பண்ண போறேன். இது பாத்தீங்கன்னா தேங்காய் இல்லாம உங்களுக்கு குழம்பு நிறைய கிடைக்கும். இப்ப எண்ணெயில கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம அரைச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம் பேஸ்ட் இருக்கு பாருங்க, அதுவும் உள்ள சேர்த்துக்கிறேன். நான் பேஸ்ட்ன்னு சொல்றேன், ஆனா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க, சும்மா பொடிச்சிங்கன்னா போதும். இதை கொஞ்சம் சிம்ல வச்சு நல்லா வதங்கட்டும். வதங்குறதுக்குள்ள நம்ம தக்காளியையும் வெட்டிட்டு மிக்சியில போட்டுக்கலாம். நீங்க வெங்காயம் தக்காளி கட் பண்ணி கூட சேர்த்து வதக்கி பண்ணலாம், ஆனா உங்களுக்கு குழம்பு திக்னஸ்க்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சு ஊத்துற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் இப்படி வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சு சேர்க்கறதுனால தேங்காய் அரைக்க வேண்டாம். இப்ப பாருங்க, சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப இது கூட இந்த தக்காளி அரைச்சதையும் உள்ள சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையில்லை. தக்காளி அரைக்கும் போது நான் தண்ணி சேர்க்கலங்க. இப்ப இதுவும் கொஞ்சம் சிம்ல வச்சு, சிம்லையும் மீடியம் ஃபிளேம்லயும் மாத்தி மாத்தி வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நீங்க வதக்கணும். அப்பதான் ருசி நல்லா இருக்கும். இப்ப இதெல்லாம் வதங்குறதுக்குள்ள நம்ம ஊற வச்சிருக்கோம் பாருங்க கருவாடு, அதுவும் கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப என்ன பண்ணுங்க, நல்லா இந்த தண்ணியில இப்படி கழுவி கழுவி பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப அழுத்தி பிசைய கூடாதுங்க, உடஞ்சிரும். ஏன்னா இது இருக்கிறதே குட்டி குட்டி கருவாடு. அதனால நல்லா கலந்துட்டு பிழிஞ்சு பிழிஞ்சு ஒரு தட்டுல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணியை கீழ் ஊத்திட்டு திரும்ப இந்த பிழிஞ்ச கருவாடை இன்னொரு தடவை அதே மாதிரி தண்ணியை ஊத்தி நல்லா கழுவிட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது பண்றதுக்குள்ள நம்ம இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப வதங்கின தக்காளியோட இந்த கருவாடையும் நான் சேர்க்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குறேங்க. நீங்க இந்த கருவாடு குழம்போட முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா காயெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வச்சதுக்கு அப்புறமா கருவாடை சேர்த்து வதக்குங்க. இப்ப கருவாடை 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் நிறைச்சு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இது சாம்பார் தூள் கிடையாதுங்க. சாம்பார் தூள்ல நம்ம கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு எல்லாம் சேர்த்து வறுத்து போட்டிருப்பாங்க, இது அது இல்லாம இருக்கும். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி தூளும் சேர்த்துக்கோங்க. பொடியெல்லாம் சேர்த்து திரும்ப 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை ஒரு 3-4 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்ச புளியை இந்த சட்டியில சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கருவாடுல உப்பு இருக்காது, நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சோம், அதனால நான் 1/2 ஸ்பூன் தான் சேர்க்கிறேன். வேணும்னா டேஸ்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதே நீங்க வேற கருவாடு எடுத்திருந்தீங்கன்னா உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்ல அப்பப்ப கலந்து விட்டு கொதிக்க வச்சீங்க அப்படின்னா சூப்பரா குழம்பு ரெடி ஆயிருங்க. உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ வச்சுக்கோங்க, ஆனா இந்த குழம்பு மிளகாய் தூளோட பச்சை வாசம் போகணும், அது வரைக்கும் கொதிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி புளி தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க. அப்பதான் அந்த பச்சை வாசம் போய் உங்களுக்கு குழம்பு நல்லா இருக்கும். இந்த கருவாடு பெருசா ஸ்மெல்லே வராதுங்க. வீட்டுல கருவாடு குழம்புன்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஸ்மெல்லே இருக்காது. ஆனா டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்க வைக்கணும், அப்பதான் அந்த பச்சை வாசம் போகும். அதுக்கப்புறமா நீங்க எப்பயும் போல சிம் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு மேல வரும் பாருங்க, பார்க்கும் போதே அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிடணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு ருசியா இருக்கு பாருங்களேன். இந்த எண்ணெய் பிரிஞ்சு மேல வந்தது பாக்குறதுக்கே அவ்வளவு அருமையா இருக்கு.
அவ்வளவுதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது 2 நாளைக்கு 3 நாளைக்கு நீங்க வெளியிலேயே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காயும் சேர்க்கல, புளியும் சேர்த்து பண்ணதுனால ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. காய்கறி எல்லாம் சேர்த்து கூட நீங்க பண்ணலாம். நான் கருவாடு முதல்ல வதக்கி பண்ணியிருக்கேன். நீங்க புளி தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் கூட கடைசியில கூட கருவாடு போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இந்த மாதிரி நீங்க கருவாடு வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி ஊத்தி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நல்லாவும் இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க.